அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் காலம் வருகிற மே 4ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வெயில் சதமடித்து மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. ஏற்கனவே வெயிலின் தாக்கத்தினால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் பல உடல்நல குறைவுக்கு ஆளாகி வரும் சூழலில் மே 1ஆம் தேதி முதல் சென்னையில் வெயில் கொளுத்தும் என்றும் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மேலும் மே தொடக்கம் முதல் தென் மற்றும் மேற்கு தமிழ்நாட்டில் மழை மீண்டும் தொடங்கினாலும் ஆந்திர எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் கடும் வெயிலின் தாக்கம் இருக்கும் என்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை எளிதாக 40 டிகிரி செல்சியஸை கடக்கும் என்றும் பதிவிட்டதுடன் வேலூரில் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று பதிவான 42 டிகிரி செல்சியஸ் மீண்டும் எட்டப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கூடவே கேடிசிசி எனப்படும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய வடதமிழ்நாட்டு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று எச்சரித்ததுடன் மாநிலத்தின் பிற பகுதிகளில் மழை திரும்ப வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஆனால் மீதமுள்ள பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே மே மாதம் தொடக்கம் முதல் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை நேரடி வெயிலில் செல்லாமல் இருக்கவும், எப்போதும் குடை மற்றும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் செல்லவும் அறிவுறுத்தப்படுத்தப்பட்டுள்ளனர். கூடவே சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்கவும், வெயிலின் காரணத்தால் உண்டாகும் உபாதைகளை தவிர்க்கவும், நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிக அளவில் சாப்பிடவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர்.